சார் அதிகம் பேசுற நிகழ்ச்சி தான். இதுவே அதிகம்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் பேச மாட்டாரு, செயல்களில் காட்டுபவர். உண்மையில் இந்த ஹைக்கூ முற்றம் என்கிற இந்த அமைப்பை முன்னத்தியராக இருந்து வழி நடத்துகிற அவருக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் நமது நெஞ்சார்ந்த கடவுளையை காணிக்கையாகவும் நமது ஹைக்கூ முற்றம் 2ஆம் ஆண்டின் சிறப்பு விருந்தினர் வேண்மிகு இறையன்பு சாரோட உரைக்காக காத்திருக்கிறோம். அவர் முகத்தில் தெரித்த சாரல் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவரோட நிறைய நூல்கள் நம்ம படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நூல்களின் நாயகர் அவர். அதனால் அந்த முகத்தில் தெளித்த சாரல் புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு ஹைக்கூ கவிதை எப்படி பார்க்க வேண்டும், ஹைக்கூவை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கே அப்துல் ரஹ்மான் வகுப்படுத்திருக்கார் நமக்கு. அதுபோல எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு மிகச்சிறந்த நூலை தந்தவர். எங்க நண்பர்களுக்கு மட்டும் தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு சார திட்டமிட்ட பிறகு எங்க அலுவலக வேலையா ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா 15 புத்தகம் ஹைக்கூ தமிழ் ஆங்கிலம் அடுக்கி வச்சிருக்காரு. எனக்கா பயம் வந்துருச்சு. சார் என்ன சார் பரீட்சைக்கு படிக்க மாதிரி? ஏன்னா ஒவ்வொரு உரையும் தனது உழைப்பால் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆளுமை அவர். இன்னைக்கு தமிழ்ல பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அதனால அந்த பேச்சாளர் என்கிற அடைமொழியை ஒருபோதும் நான் சாருக்கு பயன்படுத்த மாட்டேன். மிகச்சிறந்த உரையாளர் அவர். அந்த உரைக்காக உழைத்து குறிப்பிடுத்து ஒரு கூட்டத்தில் சொன்ன விஷயத்தை அடுத்த கூட்டத்தில் சொல்ல மாட்டாரு. அதுதான் அவரது மேன்மை. அப்படி மிகச்சிறந்த ஆளுமையாக நம் காலத்து மகா மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் பலத்த கடவுளியோடு வணங்கி வரவேற்கிறேன். ஹைக்கூ முற்றம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் மு. முருகேஷ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஹைக்கூவின் காதலர் இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் கவிமுகில் அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற துறவு நிலையில் கவிதை உறவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய சொக்க வைக்கின்ற சொற்களை சொல்லி சென்ற ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்கம் அவர்களே, ஹைக்கூ கவிதைகளை தொடர்ந்து எழுதி வருகிற இயக்குனர் சரண் அவர்களே, கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பாரத வங்கி என்று புக் கீப்பிங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற வங்கியாளர்களே, ஹைக்கூ கவிஞர்களே, நான் வருகிற போது பேசிய கவிஞர் ரகுநாத் அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, எப்போதுமே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பிறகும் ஆண் இருப்பது உண்டு. குறைந்தபட்சம் அவையலாவது திருமதி பிரேமா அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற கஜேந்திரன் அவர்களே, காக்காய் பிடிப்பது எப்படி பதத்தில் வந்தது என்பதை கவிதையாக எழுதியிருக்கிற பிருந்தா சாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை என்பது இயற்கை, வாழ்க்கை, தத்துவம், மகிழ்ச்சி பற்றிய கருத்தாக்கங்களை இனிய நடையில் எளிய முறையில் முன்வைக்கின்ற ஓர் இலக்கிய வடிவம். கவிதை வேறு, கவித்துவம் வேறு. கவிதை எழுதாமலேயே கவித்துவத்துடன் இருப்பவர்கள் உண்டு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையே கவிதையாக மாற்றிவிடுகிறார்கள். யார் ஒருவர் கனிவோடும் பரிவோடும் அன்போடும் இருக்கிறார்களோ, ஒரு பூவின் இதழை கூட பறிக்காமல் வழியிலே இருக்கிற ஒரு எறும்பை கூட மிதிக்காமல் வாழ்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே கவித்துவ உள்ளம் பெற்றவர்கள். புத்தரை பற்றி எழுதுகிற போது ஜெம் ஆன் த ஸ்டோன் என்கிற நூலில் ஆபிரகாம் எராலி புத்தர் நடந்து போகிற போது ஒரு பூ ஒன்று தண்ணீரிலே மிதந்து செல்வதை போல அழகாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றார். பல மகான்கள் கவிதை எழுத முடியாவிட்டாலும், கவிதை எழுத விரும்பாவிட்டாலும், கவித்துவ உள்ளத்தோடு
வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மிடம் கூட அவ்வப்போது கவித்துவம் வெளிப்படுவது உண்டு. எப்போது நாம் இயற்கையை ஒன்றி ரசிக்கிறோமோ, எப்போது நாம் மலர்களை பார்த்து அதில் தேங்குகிற பனித்துளிகளை வியர்வையாக கருதுகிறோமோ, எப்போது நாம் வயதான ஒருவர் நடந்து போகிற போது அவர் தடுமாறுகிற சூழலில் நாமே ஊன்றுகோலாக மாறிவிட மாட்டோமோ என்று உணர்கிறோமோ, அப்போதெல்லாம் நமக்குள்ளும் கவித்துவ உள்ளம் வெளிப்படுகிறது. அவ்வப்போது கவித்துவத்தோடு வருகிற வைகறை வாசகங்கள் உண்டு. அண்மையில் ஒருவர் அனுப்பியிருந்த வைகறை வாழ்த்தில் வயதாக வயதாக அழகு கூடிக்கொண்டே போகிறது, வயதாக வயதாக அழகு கூடிக்கொண்டே போகிறது நம் பழைய புகைப்படங்களுக்கு என்று எழுதியிருந்தார். நாம் பழைய புகைப்படங்களை பார்க்கிற போது நமக்கு இவ்வளவு முடி இருந்ததா, நம் முகம் இவ்வளவு பொலிவாக இருந்ததா, கண்களில் இவ்வளவு கனிவு இருந்ததா, ஒளி இருந்ததா என்றெல்லாம் பார்த்து பார்த்து அவற்றை ரசிக்கிறோம். அதை எடுத்த போது ரசித்ததில்லை, ஆண்டுகள் செல்ல செல்ல அதிகமாக ரசிக்கிறோம். ஏனென்றால் முடியை பொறுத்தவரை விழுகிற போதுதான் அதை விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். எனவே கவித்துவம் என்பது நம்முடைய பழமொழிகளிலும் இருக்கிறது. எதுகை இருக்கிறது, மோனை இருக்கிறது, சந்தம் இருக்கிறது. நாம் காற்றை போல விரைத்தான், சூறாவளியை போல சுழன்றான், புயலை போல போராடினான் என்றெல்லாம் அன்றாடம் கவித்துவம் மிக்க சொற்களை பயன்படுத்தி வருகிறோம். சந்தத்தோடும் எதுகையோடும் மோனையோடும் மனத்தில் ஆழமாக நங்கூரம் போடுகிற இயல்பு கவிதைகளுக்கு உண்டு. கவிதைகளை நாம் படித்து மனத்தில் இருத்திக் கொள்வதாலும் பிசகாமல் சொல்வதற்கான மரபில் வந்ததாலும் அதை எடுத்து பிறடாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதாலும் அது எப்போதும் தூய்மையான வடிவத்திலேயே இருக்கிறது. கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கவிமணி ஒரு கவிதையை எழுதினார். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த மொழியில் உண்மை தெரிந்து வைப்பது கவிதை என்றார். நம் உள்ளத்திலே இருக்கிற உணர்ச்சியைத்தான் நாம் கவிதையாக எழுத வேண்டும். கடன் வாங்குகிற உணர்ச்சி அல்ல, நமக்கே பொங்கி வர வேண்டும். அதை வாசிக்கிற போதும் எழுதுகிற போதும் இன்பம் உருவாக வேண்டும். அந்த கவிதை எளிய மொழியில் இருக்க வேண்டும், உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்கின்ற கவிதைகள் எவையெல்லாம் காலத்தால் நிலைத்து நிற்கின்றனவோ அவை அனைத்தும் இந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன. அவை உள்ளத்திலிருந்து பிறந்தன. வாசிக்கிற போதே நம்மை அறியாமல் ஓர் இன்பம் தோன்றுகிறது. அந்த மொழி அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நாம் வாசித்து மகிழ்கிறோம். அதனால்தான் சங்ககால பாடல்களாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, பாரதியாருடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, பாரதிதாசனுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் காலம் தக்க வைத்துக் கொள்வதற்கு காரணம் இந்த இலக்கணங்களின் படி அவை இருக்கிற காரணம்தான். ஒரு கவிதை எப்படி உருவாக வேண்டும் என்பதை தன்னுடைய கவிதைகளில் எப்படி இருக்கிறது என்பதோடு சுட்டிக்காட்டுகிற பாரதியார், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை என்றார். பாரதியாருடைய பாடல்களிலேயே புதிய புதிய சுவைகளை அவர் தந்தார். அதிலே புதிய பொருள்களை அவர் படைத்தார். அவற்றில் வளமையை கூறினார். ஏனென்றால் ஒரு கவிதை வாசிக்கிற போது ஒரு மனிதனை மேன்மை அடைய செய்ய வேண்டும், உயர்த்த வேண்டும், உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற உந்துதலை ஏற்படுத்த வேண்டும்.
அவனை கீழே தள்ளி குடிபிரித்து விடக்கூடாது. அதனால் அவர் புதிய புதிய சொற்களை கையாண்டார். பாரதியாரே அங்கத்தினர் என்று எழுதுகிற போது யாராவது ஒரு நாள் இதற்கு தூய தமிழ் சொல்லை கண்டுபிடிப்பார்கள் என்று எழுதினார். அங்கத்தினர் என்று உறுப்பினரானது. காட்சி பிழை என்றார். அவர்தான் மாய தோற்றம் என்றார். இல்லூஷன், ஹாலுசினேஷன் என்பதற்கான அழகான தமிழ் ஆக்கம் அல்லவா அவை. இப்படி பாரதியார் வெளியிலிருந்தெல்லாம் பலவற்றை நாம் கொண்டு வர வேண்டும் என்றார். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் கூட எப்படி ஆங்கில இலக்கியத்திலே நூற்றுக்கணக்கான சொற்களை ஷேக்ஸ்பியர் படைத்தாரோ, ஹவுஸ் ஹோல்ட் நேம் என்கின்ற அந்த சொல்லை கூட படைத்தது ஷேக்ஸ்பியர் தான். இப்படி நூற்றுக்கணக்கான சொற்களை எப்படி ஷேக்ஸ்பியர் படைத்தாரோ அதை போல திருவள்ளுவர் 100 புது சொற்களை படைத்து கொடுத்தார். ஊருணி, கட்டளைக்கல் என்பதெல்லாம் திருவள்ளுவர் படைத்த புது சொற்கள். அவற்றை வேறெந்த இலக்கியத்திலும் காண முடியாது. அப்படி பொருளை புதிதாக, சொல்லை புதிதாக உருவாக்குகிற போதுதான் அந்த கவிதை என்னாலும் அழியாமல் இருக்கிறது என்றார். பாரதியாரை பொறுத்தவரை எங்கெல்லாம் நல்ல கருத்துகள் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றார். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும், கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் என்றார். ஆனால் பாரதிதாசன் நம் தமிழை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றார். தாயர் தமிழை, என் தமிழர் தன் கவிதை தன்னை புவி கவர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர் சொன்னார், கைத்திர சித்திரங்கள், கணிதங்கள், வான நூல்கள், மெய்த்திர நூல்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள், வைத்துல தமிழர் நூல்கள், வையத்து நூல்கள் எல்லாம் போக வேண்டும் என்று குறிப்பிட்டார். எனவே இவர்கள் எல்லாம் இந்த இலக்கணங்களின்படி எழுதியவர்கள். சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அவை நீளமான கவிதைகள் அல்ல, சுருக்கமான கவிதைகள். அந்த கவிதைகளில் வருகிற பறவைகளோ பூக்களோ அல்லது தாவரங்களோ இன்றும் இருக்கிற தாவரங்கள். அந்த பறவைகள் எப்படி இருக்கும், அந்த தாவரங்கள் எப்படி இருக்கும், அவற்றின் இயல்புகள் என்ன என்பதை துல்லியமாக சங்க இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. நீங்கள் குறிஞ்சிப்பாவிலே 99 மலர்கள் என்றால் ஒன்று கூட கற்பனையான மலர் அல்ல. அவற்றை நீங்கள் இன்று விஞ்ஞான பெயரோடு பார்க்க முடியும். நான் பல இடங்களில் கூறுவது உண்டு, அப்படி இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். அதனால் தான் சங்க இலக்கியத்திலே எல்லாவற்றையும் சமமாக பார்த்தார்கள். அவர்கள் எந்த பறவை உயர்ந்தது, எந்த மலர் உயர்ந்தது என்று எண்ணவில்லை. இந்த மலர் தான் வர்த்தக ரீதியாக சிறந்தது என்று காணவில்லை. அனிச்சம் என்கின்ற மலர் இன்று சந்தையிலே கிடைப்பதில்லை, ஆனால் அதை உயர்த்தி எழுதினார்கள் தமிழர்கள். பாஷோ ஒரு கவிதை எழுதியிருப்பார். வேலியிலே பூத்திருக்கின்ற நசூனியா மலரை நான் உற்று கவனித்தேன். நம்மில் எத்தனை பேர் வேலியிலே பூத்திருக்கிற மலர்களை பார்க்க போகிறோம்? ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை அவை களைகள். நாம் தோட்டத்திலே இருக்கிற மலர்களை பார்ப்போம், ரசிப்போம், வியப்போம், புகைப்படம் எடுப்போம். ஆனால் வேலியிலே இருக்கிற மலர்களும் அழகாகத்தான் இருக்கின்றன. காட்டு மலர்களுக்கும் அழகு உண்டு, களைகளின் மலர்களுக்கும் அழகு உண்டு. இயற்கை தாவரத்தை படைத்தது, மனிதன் தான் களைகளை படைத்தான். அதனால்தான் ஒருவர் சொன்னார், நெல் வயலிலே இருக்கிற ரோஜா செடியும் களைதான் என்று சொன்னார். தேவையில்லாத செடி களை மனிதனுக்கு, ஆனால் இயற்கைக்கு எல்லாமே தேவையான செடிகள் தான், தேவையான தாவரங்கள் தான், தேவையான மரங்கள் தான். எனவே பிரித்து பார்க்கவில்லை தமிழ் இலக்கியங்கள். அதை போலத்தான் ஜப்பானிய ஹைக்கூ மரபும் எதையும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று சொல்லவில்லை. நீங்கள் கடைக்கு சென்று தேன் வாங்குகிறீர்களே, அந்த தேன் காட்டு மலர்களில் இருந்தும் களைகளின் மலர்களில் இருந்தும் தான் அதிகமான மகரந்தத்தை உறிஞ்சி தேனீக்கள் தயார் செய்தவை. எனவே இயற்கையில் அனைத்திற்கும் பங்குண்டு என்பதை ஜப்பானும் சொன்னது, தமிழ்நாடும் சொன்னது. இரண்டிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஏனென்றால் இரண்டிலுமே அரிசியை சாப்பிடுகிறவர்கள்.
தமிழ்நாட்டிலே பொங்கல் 3 நாட்கள் கொண்டாடுவதைப் போல அறுவடை திருவிழாவை ஜப்பானிலும் 3 நாட்கள் கொண்டாடுவார்கள். நம் ஊரிலே எப்படி மானம் பெரிது என்று வடக்கிருந்து உயிரிழந்தார்களோ அதை போல ஜப்பானிலும் ஒரு சாமுராயை பார்த்து யாராவது சண்டைக்கு அழைத்தால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சண்டைக்கு செல்வார்கள். அந்த சுயமரியாதை ஜப்பானில் இருந்ததனால்தான் 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டுகள் விழுந்த பிறகும் சுதாரித்து எழுந்து நின்றது ஜப்பான். நமக்கும் ஓரளவிற்கு சுயமரியாதை ஒரு காலகட்டம் வரை இருந்ததனால்தான் நாமும் உயர்ந்திருக்கிறோம். எனவே இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும்? கலீல் கிப்ரான் சொல்லுகிறார், கவிதை என்பது மகிழ்ச்சியும் வேதனையும் வியப்பும் கலந்த சங்கமம். அதில் அகராதியிலிருந்து சில சொற்களும் சேர்ந்திருக்கின்றன. சொற்கள் முக்கியமில்லை, உணர்ச்சி முக்கியம். அதனால்தான் அவர் சொன்னார், ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எப்போது இறைமையே உங்கள் உதடுகளின் வழியாக உச்சரிக்கிறதோ அதுதான் பிரார்த்தனை என்று சொன்னார். நீங்களாக கேட்கக்கூடாது, இறைமையாக உங்கள் உதடுகளின் வழி உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை போல கவிதை இயல்பாக வர வேண்டும். சொற்களை நீங்கள் பிடித்து கொண்டு வந்து எழுதுவதால் அது கவிதை ஆகாது என்று அவர் சொன்னார். கவிதையை பற்றி வேர்ட்ஸ்வொர்த் சொன்னார், சக்தி மிகுந்த உணர்வுகள் எழுகிற போது அவற்றை அமைதியாக அமர்ந்து நினைவுபடுத்தி பார்க்கிற போது கவிதை உருவாகிறது என்றார். எட்கர் ஆலன் போ சொன்னார், சந்தத்தோடு கூடிய இனிய சொற்களை கொண்டது கவிதை என்றார். ஷெல்லி குறிப்பிட்டார், சிறந்த மகிழ்ச்சியான மனங்களின் சிறந்த மகிழ்ச்சியான தருணங்களின் ஆவணம் என்று குறிப்பிட்டார். அந்த ஷெல்லி தான் இன் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி என்கின்ற அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். தாமஸ் லவ் பீகாக் என்பவர் கவிதைகள் காலாவதி ஆகிவிட்டன என்று சொன்னதற்கு மறுப்பு தெரிவித்து ஷெல்லி மிக நேர்த்தியான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதற்கு முன்னால் ஸ்டீஃபன் காசன் என்பவர் கவிதைகள் தேவையில்லாதவை, கவிஞர்கள் பொய்யர்கள் என்று எழுதினார். அதற்கு பதில் கூறும் விதமாக பிலிப் சிட்னி என்பவர் An Apology for Poetry என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இவர்கள் எல்லாம் கவிதைகளுக்காக போராடியவர்கள், கவிதைகளுக்காக வாதாடியவர்கள். அப்படிப்பட்ட ஷெல்லி ஒரு கருத்தை சொன்னார், கவிஞர்கள் அங்கீகரிக்கப்படாத சட்டம் ஏற்றுபவர்கள். ஏனென்றால் எது கவிதையில் வருகிறதோ அது என்றாவது ஒரு நாள் சட்டமாகிவிடுகிறது. கவிதையில் மட்டுமல்ல, இலக்கியத்தில் கூட. கைரிக்ஷாவை பற்றி ஜெயகாந்தன் எழுதினார், அது கலைஞரால் நீக்கப்பட்டது. எனவே ஒரு காலகட்டத்தில் இலக்கியவாதிகள் எதை சொல்லுகிறார்களோ அது பின்னால் சட்டமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். கவிதையை பற்றி சொல்லுகிற போது ராபர்ட் ஃப்ராஸ்ட் எப்பேற்பட்ட ஒரு கவிஞர், நான் யாரும் பயணிக்காத பாதையில் பயணித்தேன், அதுதான் இத்தனை மாற்றமும் ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டார். அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னார், கவிதை என்பது மகிழ்ச்சியில் தொடங்கி தியானத்தில் முடிகிறது என்றார். கோல்ரிட்ஜ் அவர்தான் புராதான மாலினி என்கின்ற அற்புதமான கவிதையை எழுதியவர். எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், ஒரு அல்பட்ராஸை சுட்டுக் கொன்ற காரணத்தால் எத்தனை விளைவுகள் ஏற்படுத்தின என்று பட்டாம்பூச்சியின் விளைவுகளை பற்றி நாம் இங்கே பேசுகிறோமே, அதை அன்றே எழுதியவர் தான் கோல்ரிட்ஜ், புராதான மாலினி. அவரும் வேர்ட்ஸ்வொர்த்தும் சேர்ந்துதான் லிட்டரரி பேலட்ஸ் என்பதை எழுதினார்கள். அந்த கோல்ரிட்ஜ் சொல்கிறார், சிறந்த சொற்களின் சிறந்த வரிசை என்று குறிப்பிட்டார். கவிதையை பற்றி சொல்லுகிற போது பிளாட்டோவே சொல்லி இருக்கிறார், நாம் வரலாற்றை விட அதிகமாக கவிதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று குறிப்பிட்டார். ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தின் இசையை ஆன்மா கேட்கிற போது செய்கிற எதிர்வினைதான் கவிதை என்று சொன்னார். இந்த பிரபஞ்சத்தின் இசை எப்படி இருக்கிறது, the music of the spheres என்று பித்தாகரஸ் சொன்னார்.
இந்த உலகம் ஏதோ ஒரு தாளகதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது அந்த தாளம் சற்று பிசகுகிறதோ அப்போதுதான் ஒரு எரி நட்சத்திரம் கீழே விழுகிறது, அப்போதுதான் ஒரு வால் நட்சத்திரம் உண்டாகிறது, அப்போதுதான் பூமியிலே பல சீற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த தாளகதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இருத்தலின் இசையை ஆன்மா கேட்கிற போது அது செய்கிற எதிர்வினைதான் கவிதை என்று சொன்னார். கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இருப்பதிலேயே தூய வடிவம் கவிதை தான், எதனோடும் கலக்காதது. கவிதை அருவியை போல, அது தொடங்குகிற இடத்தில் அருவி எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அதை போல வேர்க்கோள்களை தாண்டியது கவிதை. அப்படிப்பட்ட கவிதை ஒரு சொல் கூட அதிகம் சேர்க்காமல் இருக்க வேண்டும். கவிதைக்கு முக்கியம் சொற்சிக்கரம். அதனால்தான் தேவதச்சன் செய்த சிற்பத்தை போல இருக்க வேண்டும் என்று சொல்வார். அதிலே ஒரு சின்ன பகுதி கூடுதலாக இருந்தால் கூட அந்த சிற்பம் தன்னுடைய கலை நுணுக்கத்தை இழந்துவிடும். அழகு என்பதே விகிதாச்சாரம் தான். மூக்கு இருக்கிற வேண்டிய இடத்தில் மூக்கு இருக்க வேண்டும், வாய் இருக்கிற இடத்தில் வாய் இருக்க வேண்டும். சற்று மாறி இருந்தால் அது அழகின்மை ஆகிவிடும். எனவே விகிதாச்சாரத்தில் கவிதை இருக்க வேண்டும். நான் ஒரு கவிதையை எழுதிய நண்பரிடம் காட்டினேன். நான் உளிகளை பொறுத்துக் கொள்வதெல்லாம் சிற்பமாவதற்கு சம்மதித்து என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னார், இதில் சம்மதித்து தேவையில்லை என்றார். எனவே ஒரு சொல் கூட அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கவிதை. கவிதை என்று சொல்லுகிற போது நாம் ஹைக்கூவை உணர்ச்சி கவிதை என்று சொல்லுகிறோம். உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்ன வேறுபாடு என்று புரிந்து கொண்டால்தான் ஹைக்கூவை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹைக்கூவையும் மற்ற கவிதைகளையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும். உணர்ச்சி என்பது எல்லோருக்கும் தோன்றுவது. உதாரணமாக, நீங்கள் ஒரு பாம்பை பார்க்கிறீர்கள், பயம் ஏற்படுகிறது. பயம் என்பது உணர்ச்சி. ஆனால் அந்த பயத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உணர்வு. வியர்த்து கொட்டுகிறதா, ஓடி விடுகிறீர்களா, அலறுகிறீர்களா, அல்லது மயக்கம் போட்டு விடுகிறீர்களா என்பதுதான் உணர்வு. எனவே உணர்ச்சிகளை வடிகட்டுகிற போதுதான் உணர்வு ஏற்படுகிறது. உணர்ச்சி என்பது இமோஷன்ஸ், உணர்வு என்பது ஃபீலிங்ஸ். எனவே நீங்கள் ஒன்றை பார்க்கிற போது என்ன தோன்றுகிறதோ அப்படியே எழுதுவதுதான் ஹைக்கூ. ஆனால் அதை சற்று வடிகட்டி எழுதுவது என்பது மற்ற கவிதைகள். அமைதியாக அமர்ந்து சொற்களை தேடி செய்களையோடு எழுதுகிற போது அது மற்ற கவிதைகள் ஆகிறது. என்ன உணர்ச்சி தோன்றியதோ அந்த உணர்ச்சி அப்படியே பதிவு செய்வதுதான் ஹைக்கூ. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கவிதையை பொறுத்தவரை எது அழகாக இருந்தாலும் நாம் அதை கவிதையை போல இருந்தது என்று கூறுகிறோம். அதுதான் கவிதையின் முக்கியத்துவம். ஒரு திரைப்படத்தை அழகாக முடித்தால் கூட கவிதையை போல அந்த திரைப்படம் முடிந்தது. அந்த சிறுகதையின் முடிவு ஒரு கவிதையை போல இருந்தது, நாவலின் முடிவு கவிதையை போல இருந்தது என்று நாம் கூறுகிறோம். ஏனென்றால் கவிதை ஒரு தூய வடிவத்தில் இயங்குகிற காரணத்தால் அவ்வாறு நாம் கவிதைக்கு மகத்துவத்தை அளிக்கிறோம். ஜான் கீட்ஸ் சொன்னார், எவையெல்லாம் அழகாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றன. A thing of beauty is joy forever. ஆனால் உண்மை அதுவல்ல. எதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதெல்லாம் அழகாக இருக்கிறது. யாரெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழகாகத்தான் தெரிகிறார்கள். எனவே அழகான ஒருவர் உங்களுக்கு துன்பத்தை தந்தால் நிச்சயமாக நீங்கள் அவரை அழகு என்று சொல்ல மாட்டீர்கள். ஹைக்கூவை பொறுத்தவரை நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், அது ஒரு உணர்ச்சி இலக்கியம். அந்த நிமிடத்தில் தோன்றுவதை அப்படியே பதிவு செய்ய வேண்டும். அமர்ந்து சிந்தித்து எழுதினால் அது ஹைக்கூவாக இருக்காது. ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு தோன்றிய உணர்ச்சியை நீங்கள் எழுதுகிறீர்கள். அந்த உணர்ச்சியை அடுத்தவர்களுக்கு கடத்துவதுதான் ஹைக்கூவுடைய வேலை. ஹைக்கூவுடைய வரலாறு என்ன என்பதையும் நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஒரு உரை என்று வருகிற போது சிலவற்றை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வாழை இலையில் எல்லோரும் ஊறுகாயை சாப்பிடாவிட்டாலும், உப்பை கலக்காவிட்டாலும்
கொஞ்சம் உப்பை வைப்பது நம் மரபு என்பதை போல இதை நாம் செய்ய வேண்டும். ஹைக்கூவை எடுத்துக்கொண்டால் ஜப்பானுடைய கவிதை இலக்கியம் என்பது வித்தியாசமாகிறது. தொடக்க காலத்திலே மேட்டுக்குடியினர் மட்டும்தான் கவிதைகளை எழுதினார்கள். கடுமையான இலக்கணத்தை புலவர்கள் வைத்திருந்த காரணத்தால் நிறைய படித்தவர்கள், நிறைய படிப்பதற்கே மேட்டுக்குடியினரால் தான் முடியும். அதனால்தான் ஸ்கூல் என்ற அந்த கிரேக்க சொல்லுக்கு எந்த பணியும் இல்லாதவர்கள் செல்கிற இடம் என்றுதான் ஆரம்பத்திலே கிரேக்கத்திலே பொருள் இருந்தது. பணி இருக்கிறவர்கள் செல்ல முடியாது. சாக்ரட்டிஸ் படிக்கவே இல்லை, எழுத படிக்க தெரியாது. ஆகவே நீங்கள் அந்த மேட்டுக்குடியினர் மட்டும்தான் கவிதை எழுதுகிற சூழல் இருந்தது. அப்போது இளவரசர்கள், ஆள்பவர்கள் போன்றவர்கள் தான் எழுதினார்கள். பாறைகளின் மீது பாய்ந்து ஓடும் தண்ணீரின் கரையில் பிராக்கான் மலர்கள், வசந்தத்தின் வருகை என்று இளவரசர் சிறி என்பவர் எழுதிய கவிதை. இந்த கவிதையை சற்று உற்று நோக்கினால் காட்டுப்பரணி என்கின்ற ஒரு கலை என்று நாம் சொல்லுகிற அந்த கலையினுடைய மலர்கள். வசந்தம் வருகிறது. வசந்தம் அழகான மரங்களாக நாம கருதுகிற மரங்களுக்கு மட்டுமா வருகிறது? நாம் நினைக்கிற சாமந்தி மலர்களுக்கும் ரோஜா மலர்களுக்கு மட்டுமா வருகிறது? வசந்தம் எல்லா மலர்களுக்கும் வருகிறது. எல்லா இடங்களிலும் இயற்கை பூத்து குலுங்குகிறது. எல்லா இடங்களும் அழகாக இருக்கிறது. அதைத்தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதிலே ஜப்பானிய கவிதையை வாக்கா என்று அழைத்தார்கள். வாக்கா என்பது ஏன் அழைத்தார்கள் என்றால், பெரும்பாலும் சீனத்திலிருந்தே கவிதைகள் ஜப்பானுக்கு சென்றதனால் ஜப்பானுடைய கவிதைகளை, செவ்வியல் கவிதைகளை சீனத்து கவிதைகளிடமிருந்து வேறுபடுத்துவதற்காக வாக்கா என்று அழைத்தார். அதில் நீளமான கவிதைகளை ஷோக்கா என்றும், சற்று குறைவாக இருக்கின்ற கவிதைகளை தங்கா என்றும் அழைத்தார்கள். அந்த தங்கா என்பதிலிருந்து தான் ஹைக்கூ உருவானது. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் புலவர்கள் எல்லாம் சேர்ந்து நேர்த்தியற்ற ஒரு மொழியிலே இலக்கணங்களை எல்லாம் மீறி பல கவிதைகளை எழுதினார்கள். தொடர் கவிதைகளாக எழுதினார்கள். அதற்கு ரெங்கா என்று பெயர். அதற்கு பிறகு வணிகர்கள் எல்லாம் 17ஆம் நூற்றாண்டில் சேர்ந்து ஒரு கவிஞரை சுற்றி அமர்ந்து கொண்டு கவிதைகளை எழுத ஆரம்பித்தார்கள். அதற்கு ஹைக்கை என்று பெயர். ஹைக்கை என்பது பாலுணர்வு, குடும்பம், பணம் போன்றவற்றை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். அந்த ஹைக்கை என்பது பிறகு 17 அசைகளை கொண்ட ஹொக்கு என்று மாறியது. சுதந்திரமாகவும் தன்னாட்சியாகவும் இயங்கக்கூடிய ஹொக்கு கவிதைகள் ஹைக்கூ என்கின்ற பெயரை பெற்றன. ஹைக்கூ கவிதையுடைய பிதாமகராக பாஷோவை கருதுகிறார். அவர் ஒரு சாமுராயனுடைய மகனாக பிறந்தவர். சாமுராய்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியும். அவர் தன்னுடைய மகனை இன்னொரு இளம் சாமுராயிடம் பயிற்சிக்காக அனுப்புகிறார். பொதுவாகவே தந்தையிடம் யாரும் சரியாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாயிடமும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறு யாரிடமாவது தான் நம்ம அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினார். அந்த இளஞ்சாமுராயோ நன்றாக படித்தவர், கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவர், கவிதைகளை அறிந்தவர். அவர் பாஷாவுக்கு இந்த உணர்வை ஊட்டினார். வாழை இலைகளான ஒரு குடிசையில் பாஷோ தங்கினார். அது எரிந்து விட்டது. அவர் பயணம் போக ஆரம்பித்தார். இப்படி பயணம் போகிற போதுதான் அவர் ஹைக்கூவை பற்றி அறிந்து கொண்டு ஹைக்கூ கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். இப்படித்தான் ஹைக்கூ உருவானது. ஹைக்கூவையும் ஜென் மரபையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் ஜென் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. ஜென் என்பது ஒரு தத்துவமும் அல்ல. ஜென்னம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. உலகை எப்படி பார்க்கிறோம், இயற்கை எப்படி பார்க்கிறோம் என்கிற பொருளில் கையாளப்படுகிற ஒன்று. நீங்கள் ஜென் ஓவியத்தை பார்த்தால் 12 ஆண்டுகள் உங்களுக்கு அந்த ஓவியத்தை கற்றுத் தருவார். 12 ஆண்டுகள் நீங்கள் அந்த ஓவியத்தை கற்க வேண்டும். பிறகு 12 ஆண்டுகள் நீங்கள் வரையவே கூடாது. அதற்கு பிறகு திடீரென நீங்கள் தூரிகை எடுத்து வரைய ஆரம்பித்தால் உங்களுடைய ஆசானுடைய சாயல் இல்லாமல் சுயமான கலை வெளிப்படும். அதற்காகத்தான் அது இயல்பாக வர வேண்டும். யூஜின் ஹெரிகல் என்பவர் மிகச்சிறந்த வில்லாளி. அவர் ஜென் ஸ்கூலுக்கு செல்கிறார். அங்கே வில்வித்தை பயில்கிறார். எல்லாவற்றையும் குறி தவறாமல் எறிகிறார். ஆனாலும் அங்கே இருந்த ஜென் ஆசான் சொன்னார், நீங்கள் சரியாக எரியவில்லை.
நான் தான் சரியாக இருக்கிறேனே, மையத்திலே போய் என் அம்புகள் எல்லாம் பட்டு நிற்கின்றனவே, பிறகு என்ன நான் சரியாக இருக்கிறேன்? நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், உங்களிடமிருந்து இயல்பாக அந்த அம்பு வரவில்லை. திடீரென விளக்குகள் போனது. அந்த ஜென் ஆசான் அம்பை எறிந்தார், அது சரியாக மையப்புள்ளியிலே சென்று சேர்ந்தது. அப்போது யூஜன் எரிகள் கேட்டார், எப்படி இது? முதலில் நான் என்பது தொலைந்தால்தான் நீங்கள் எரிகிற அம்பு முக்கியம். அதனால் ஜென்னை பொறுத்தவரை அது இலக்கு அல்ல, நீங்கள் தான் இலக்கு என்றார். எனவே உங்களை நோக்கித்தான் நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக வில்வித்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னார். ஜென்னை பொறுத்தவரை எதையுமே விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். ஒரு தேநீரை பருகுகிற போது துளி துளியாக பருக வேண்டும், ரசித்து பழக வேண்டும். நீங்கள் நடக்கிற போது கூட உங்கள் நடை என்பது அவ்வளவு மென்மையாக விழிப்புணர்வுடன் நடக்க வேண்டும். அதனால்தான் புத்தர் சொல்வார், நடக்கும் தியானம் என்று சொல்வார். திச்ராக் கானுடைய ஆசிரமத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்பது சோம்பல் தினம், நமக்கு எல்லா நாளும். திச்ராக் கான் அன்று சாப்பிடுவதை கூட அவருடைய ஆசிரமத்தில் மெதுவாக சாப்பிட சொல்வார். நடப்பது மெதுவாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அள்ளி போட்டுக்கொள்கிறோம், விழுங்குகிறோம், எதையோ குடிக்கிறோம், குடித்து விட்டு எதையோ சாப்பிட்டு விட்டு நாம் வெளியே வருகிறோம். என்ன சாப்பிட்டோம்? ஒரு தேநீர் பருகியதை கூட நாம் ரசிப்பது இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றையும் மெதுவாக செய்யுங்கள் என்பதுதான். எனவே நடையை ஒரு தியானமாக மாற்ற முடியும் என்பதற்குத்தான் புத்தர் பயிற்றுவித்தார். எனவே ஜென்னை பொறுத்தவரை அனைத்துமே முக்கியமானவை, அதிலே எதுவுமே விடுபாடு இல்லை. ஒரு துறவி எப்படி மெய்ஞானம் அடைவார் என்பதற்கு ஜென்னும் 10 காளைகளும் என்கிற ஒரு அழகான ஓவியம். முதலாவதாக காளையை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறான். காளையின் தடங்களை பார்க்கிறான், காளையை பார்க்கிறான், காளையிடம் செல்கிறான், காளையை அடக்குகிறான், காளையின் மீது வருகிறான். கடைசியில் என்ன செய்கிறான்? காளையையும் விட்டு விடுகிறான், சுயத்தையும் விட்டு விடுகிறான், சந்தைக்கு சென்று விடுகிறான். யாரும் இல்லாத நிலையில் தான் ஒரு ஜென் தத்துவம் உருவாகிறது. யாருமற்ற நிலையில் தான் ஹைக்கூ உருவாகிறது. ஏனென்றால் ஹைக்கூவை பொறுத்தவரை நான் எழுதுகிறேன், நான் பார்க்கிறேன் என்பது இருந்தால் அந்த நொடியில் உங்களிடமிருந்து கவிதை விடுபட்டு போய்விடும், மாறாக செய்களை உருவாகும். எனவே ஹைக்கூவை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமல்ல. ஒருவரை ஓவியம் வரைய வேண்டும் என்று மன்னர் சொன்னார். அவர் அறையை மூடிவிட்டு வரைந்து கொண்டே இருந்தார். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து மன்னரை அழைத்தார். அவர் வந்து பார்த்தால் அங்கே ஓவியம் இல்லை, சுவர்தான் இருந்தது. ஆனால் அது ஒரு கண்ணாடி போல இருந்தது. அவரிடம் மன்னர் கேட்டார், கண்ணாடி அல்லவா இருக்கிறது? ஆம், எந்த ஓவியம் உங்களை பிரதிபலிக்கிறதோ அதுதான் சிறந்த ஓவியம். இப்படி உங்களை பிரதிபலிக்கிற ஒரு கலையாக ஹைக்கூ உருவானது என்பது உண்மை. அதனால்தான் எதுவுமே பாடல்ல. ஒரு குவளை உடைந்தால் கூட ஜப்பானிலே அதை தங்க இழைகளால் பூசி அதற்கு அதிக மதிப்பு கொடுத்து விடுவார்கள். கின்சுகி என்று பெயர். எதுவுமே பூரணம் இல்லை. மனிதன் பூரணம் இல்லாதவன். நாம் யாருமே பூரணம் இல்லாதவர்கள், முழுமை இல்லாதவர்கள். எனவே நம்மை முழுமையாக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. இருப்பதோடு ஏற்றுக்கொள்வதுதான் இல்லறத்திற்கும் நல்லது, நல்லறத்திற்கும் நல்லது. ஜப்பானிலே 2 பள்ளிகள். ஒன்று ரின்சாய் பள்ளி, அவர்கள்தான் இந்த முரண்பட்ட கதைகள், பொன்மொழிகள் போன்றவற்றை சொல்பவர்கள். இன்னொன்று டோஜோன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட சோட்டா பள்ளி, அதுதான் கோன் என்கின்ற ஒன்றை கொடுப்பது. அதை தியானித்து நீங்கள் மெய்ஞானம் அடைய வேண்டும். நீங்கள் அமர்வதற்கு பெயர் சாசன், நீங்கள் அடைகிற மெய்ஞானத்திற்கு பெயர் சட்டோரி என்று பெயர். உதாரணமாக ஒரு கை ஓசை இப்படி இருக்கும், இதை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள். நீங்கள் அதை இரவு பகலாக சிந்தித்து ஒரு கட்டத்தில் சிந்தனை விலகுகிற போது உங்களுக்கு தெளிவு ஏற்படும். அதுதான் ஜென். எனவே இந்த ஜென் மரபில் இருந்து வந்ததுதான் ஹைக்கூ. இப்போது ஹைக்கூவின் சில கவிதைகளை பார்ப்போம். பாஷோ ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். உலர்ந்த ஒரு கிளையில் ஒற்றை காகம் தன்னந்தனியாய், இலையுதிர் காலத்து அந்தி. அந்தி வந்து விடுகிறது.
அந்தியே இருளாக இருக்கும், வெறுமையை தரும். அந்த அந்தியிலே ஒரு இலையுதிர் மரம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எந்த இலையுமே இருக்காது. அந்த மரத்தில் ஒரு உலர்ந்த கிளை, துளி கூட ஈரமில்லாத ஒரு கிளை, அதிலே வந்து அமர்கிறது ஒரு காகம், ஒற்றை காகம், தன்னந்தனியாக. நம்மை பொறுத்தவரை இலையுதிர் காலம் என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் மரங்களை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் தங்களை புதுப்பித்துக் கொள்கிற காலம். நாம் மாலை வேளையிலே அந்த காகத்தை பார்த்தால் நமக்கு ஒரு சோகம் கூட தோன்றலாம். ஏனென்றால் இதுவும் இலையுதிர், ஒரு காகம் தனியாக இருக்கிறது. ஆனால் அதில் தான் நுட்பம் இருக்கிறது. நாம் அனைவருமே நம்முடைய வயோதிகத்தில் அந்த ஒற்றை காகம் போல தன்னந்தனியாகத்தான் இருப்போம் என்பதுதான் உண்மை. ஒரு முகம் கூட அழகாக தென்படவில்லை நிலா பார்க்கும் குழுவில் என்று ஒரு கவிதை. ஏன் ஒரு முகம் கூட அழகாக இல்லை? ஏனென்றால் நிலா அவர்கள் முகத்தை விட அழகாக இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, நிலா தானாக அழகாக இருக்கிறது. இவர்கள் செயற்கையாக அழகு செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இவர்கள் யாருமே நிலவை தியானித்து பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்க்கிறார். நம்மை பார்த்து சிலர் சொல்வார்கள், இந்த முழு நிலவு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாம் அதை வெறுமனே பார்த்து விட்டு சென்று விடுவோம். நமக்கு முழு நிலவை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. நாம் எதையுமே உற்று பார்த்ததில்லை. அதனால்தான் நாம் பல நேரங்களில் வாழ்க்கையை, இயற்கையை, இருத்தலை, அழகை, அதன் பிரம்மாண்டத்தை தவறவிட்டு விடுகிறோம் என்பதைத்தான் அவர் சொன்னார். மலர் வளையங்கள், இதை எழுதியவர் மெய்சூட்சு என்பவர். மலர் வளையங்கள் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கின்றன. அதோ அவை அந்த சவப்பெட்டியின் மேல். பட்டாம்பூச்சிகளுக்கு மலர்கள் சவப்பெட்டியில் இருந்தால் என்ன, தொட்டியில் இருந்தால் என்ன, மலர்கள் தானே. அதனால்தான் இன்னொரு ஒரு கவிதை எழுதினார். மலர்வதற்கு முன்னாலேயே கழுத்துகள் பறிக்கப்பட்டு மலர் வளையங்களாகி இருக்கும் மலர்களே, உங்கள் மரணத்திற்கும் சேர்த்துத்தான் மௌன அஞ்சலி. மலர்களும் மரணமடைந்து விடுகின்றன. மரணத்தை கொண்டு போய் இன்னொரு மரணத்தை நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். மெய்சூட்சுவனுடைய கவிதை. கடற்கரையில் திரும்பி பார்த்தேன், காணவில்லை என் காலடி சுவடுகளை என்று ஹோசா என்பவர் எழுதினார். மிக அர்த்தமுள்ள ஒரு கவிதை. நாம் எல்லோருமே கடற்கரையில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் நம்மை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள், நாம் செய்கிற அற்ப செயல்கள் எல்லாம் நம்மை பற்றி பேசப் போகின்றன என்று. நாம் கட்டிய கட்டடங்கள், நம் வீடு, ஒருவரும் நினைத்து பார்க்க போவதில்லை. அதனால்தான் ஷெல்லி எழுதினார். பைசாண்டியத்தை உருவாக்கிய அந்த ஓசிமாண்டியஸ், அவன் ஒரு கல்வெட்டை வைத்தான். என்னை பாருங்கள் ஓசிமாண்டியஸ், நான் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறேன் என்றெல்லாம் அந்த கல்வெட்டில் அவன் எழுதியிருந்தான். கல்வெட்டு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எதையும் காணவில்லை. எல்லாம் மாயை. காலடி சுவடுகளை எப்படி கடல் அலை அழித்து விட்டு போகிறதோ அப்படித்தான் நம்முடைய நினைவுகளும் அழிந்து விட போகின்றன என்பதை சுட்டி காட்டுவதுதான் ஹோசாயினுடைய கவிதை. ரிங்கா என்பவர் எழுதினார். இது ஒரு ஜென் கதையோடு தொடர்புடையது. தன் வீட்டிலே திருட வந்த திருடனுக்கு தன்னிடமிருந்த ஒரே பாத்திரத்தையும் கொடுத்து விடுகிறார் அந்த ஜென் துறவி. அப்போது மற்றவர்கள் கேட்கிற போது, பாவம், என்னால் அந்த நிலவை கொடுக்க முடியவில்லை என்று. நிலவை திருட முடியவில்லை, திருடனால் என் சாளர நிலவை என்பதுதான் ரிங்கா எழுதிய கவிதை. மிக நேர்த்தியான ஒரு கவிதை. அதை போலவே எந்த இலை முதலில் உதிர வேண்டும் என்பதை காற்று மட்டுமே முடிவு செய்யும் என்று சோசஸ்கி எழுதினார். மிக நுட்பமான கவிதை. எந்த இலை உதிரப் போகிறது என்பதை போலத்தானே எந்த மனிதன் முதலில் உதிரப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கிறது. நம்மை விட இளையவர்கள் போவதில்லையா? நம்மை விட வலுவானவர்கள் போய் விடுவதில்லையா? சில பேர் நித்திய கண்டம் பூரண வயசாக எப்போதும் இருப்பதில்லையா? எனவே காலத்தில் எதை நாம் முதிர்க்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரிவதில்லை என்பதை சொன்னார். ஈசா என்பவர் ஒரு அற்புதமான கவிதை எழுதினார். ஓர் ஈயும் ஓர் ஆணும் மட்டும் அந்த பரந்த விருந்தினர் அறையில். இந்த என்ன கவித்துவம் இருக்க முடியும் என்றால்,
ஹைக்கூ மனம் உள்ளவர்களுக்கு ஈயும் சமம் ஆணும் சமம். அவர்கள் பிரித்து பார்ப்பதில்லை, எல்லாம் சமம் தான். நாம் தான் பிரித்து பார்க்கிறோம் எது உயர்வு எது தாழ்வு என்பதை. ஈசா எழுதினார், வானம் எவ்வளவு அழகு, ஒரு வானம்பாடி பாடத் தொடங்குகிறேன். வெறுமனே வானத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு பூங்காவிற்கு செல்லுங்கள். அந்த பூங்காவிலே எந்த சப்தமும் இல்லாமல் இருந்தால் அந்த பூங்காவிற்கும் மயானத்திற்கும் என்ன வேறுபாடு? அந்த பூங்காவிலே அவ்வப்போது குயில்கள் பாடுகின்றன, வானம்பாடிகள் இசைக்கின்றன, குருவிகள் கிரீச்சிடுகின்றன, அணில்கள் ஓசையிடுகின்றன, சருகுகள் சப்திக்கின்றன, கிளைகள் அசைகின்றன. அதுதானே இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே வானம்பாடி பாடுகிற போது வானம் அழகாகி விடுகிறது என்று குறிப்பிட்டார். பூசன் எழுதினார் மிக நுட்பமான கவிதை. நீ இரு, நான் போகிறேன், இரண்டு இலையுதிர்கள். இலையுதிர் காலம். ஒரு இடத்திற்கு வருகிறார், இலையுதிர் அங்கே இருப்பதை பார்க்கிறார். பூசன் சொல்கிறார், நீ இரு, நான் போகிறேன். ஏனென்றால் துறவும் ஒரு இலையுதிர் தான். துறவில் தன்னை உதிர்க்கிறோம், ஆசைகளை உதிர்க்கிறோம், அபிலாஷைகளை உதிர்க்கிறோம், வேட்கையை உதிர்க்கிறோம், அவாவை உதிர்க்கிறோம். நாமும் ஒரு இலையுதிர் காலம்தான். ஏன் நான் போக வேண்டும்? உன்னை பார்த்தால் நான் உதிர்த்ததெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும். துறவு என்பது துறந்ததை கூட நினைக்காத மனப்பான்மைதான். நான் துறந்து விட்டேன் என்று சொல்லுகிற போதே அது துறவு அல்ல. நான் இவற்றையெல்லாம் விட்டு விட்டேன் என்று யாராவது சொன்னால் அது துறவு அல்ல. நான் இவற்றையெல்லாம் தியாகம் செய்து விட்டேன் என்று சொன்னால் அது தியாகமே அல்ல. சொல்லாமல் இருப்பதுதான் தியாகம், உணராமல் இருப்பதுதான் துறவு என்பதை பூசனுடைய அந்த கவிதை சொல்லுகிறது. மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றினேன், இன்னொன்றால் வசந்த கால மாலை பொழுது. வசந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு மரம் பூக்கும் அருகிலே இன்னொரு மரம் பூக்கும், வரிசையாக மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதைப் போல அவை பூத்துக் கொண்டே செல்லும். எப்போதுமே ஓர் ஒளி இன்னொரு ஒளிக்கு பகையாக இருந்ததே இல்லை. நீங்கள் அகல் விளக்கை வைத்தால் அந்த ஒளி இந்த குடல் விளக்குக்கு எதிராகவா இருக்க போகிறது? நீங்கள் குத்து விளக்கை ஏற்றினால் அந்த குத்து விளக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற சர விளக்குக்கு எதிராகவா இருக்க போகிறது? எப்போதுமே ஒளிகள் சண்டையிடுவதில்லை. அதைத்தான் விளக்குகிறது. ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு 1000 மெழுகுவர்த்திகளை ஏற்றினாலும் அதன் ஒளி குறைவதே இல்லை. அதை போலத்தான் மானுட வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இருள் அடர்த்தியாகிறது, சிற்றூர் மக்கள் தூக்கம், விழும் நீரின் சப்தம் என்கிறார் பூசன். இந்த உலகம் ஓசைகளால் நிரம்பியிருக்கிறது. ஓசைகளின் நடுவில் இசையை நாம் மறந்து விடுகிறோம். இசைமயமாகத்தான் இந்த இயற்கை இருக்கிறது, இருத்தல் இருக்கிறது. ஆனால் நாம் செய்கிற செயற்கையான ஓசைகளை, நாம் செய்கிற கணனியின் ஓசையால், கைபேசிகளின் ஓசையால், வாகனங்களின் ஓசையால், நாம் பேசுகிற ஓசையால், குளிர் ஊட்டப்பட்ட அறையின் குளிர்சாதன பெட்டி செய்கிற ஓசையால் அந்த இசையை நாம் கேட்க முடிவதில்லை. அதனால் தான் பூசன் சொல்கிறார், மக்கள் தூங்கிவிட்டார்கள், இருள் அடர்த்தியாகிவிட்டது, அந்த தண்ணீரின் சப்தம் நன்றாக கேட்கிறது. இன்னொரு கவிதை, கலைக்கொட்டை கழுவுகிறான், நீரில் சலன வட்டங்கள், தூரத்தில் காட்டு வாத்துகள். அவன் எச்சரிக்கையாகத்தான் கழுவுகிறான், இந்த காட்டு வாத்துகளுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்று. ஆனால் அந்த காட்டு வாத்துகளோ தொலைவிலேயே இருக்கின்றன. இயற்கை ஒரு சின்ன சிலந்தி வலையை போல பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை தொந்தரவு செய்யக்கூடாது என்று. இன்னொரு அருமையான கவிதை பூசன் எழுதியது, வெள்ளை பனி, ஒவ்வொரு துளி ஒரு துளி ஒவ்வொரு முள்ளிலும். நாம் மலரிலே இருக்கிற பனித்துளிகளைத்தான் பார்க்கிறோம், முட்களில் இருக்கிற பனித்துளியை ரசிப்பதில்லை. ஆனால் பல நேரங்களில் முட்கள் தான் மலர்களுக்கு காபந்து செய்கின்றன. எனவே முள்ளில் இருக்கிற பனியும் அழகாகத்தான் இருக்கிறது, ஒரு அபேகஸை போல அது அழகாக இருக்கிறது. நீங்கள் உற்று பார்த்தால் அப்படித்தான் தோன்றும் என்று பூசன் எழுதுகிறார். இசா ஒரு கவிதை எழுதினார், சிலந்திகளே கவலைப்படாதீர்கள், என்னுடைய வீட்டை சாவகாசமாக வைத்திருக்கிறேன், நான் தொந்தரவு செய்வதில்லை, நீங்கள் தாராளமாக இங்கே குடியிருக்கலாம். இஸ்லாத்தில் தான் சிலந்தி வலைகளை அகற்ற மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு குகையில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த போது பாறையை மூடிக்கொண்டார். எதிரிகள் வந்தார்கள். அப்போதுதான் ஒரு சிலந்தி வலை வாசலிலே பின்னி இருந்தது. வெகு நாட்கள் இருக்கிற இடத்தில் தான் சிலந்தி வலை இருக்கும் என்று அவரை விட்டுவிட்டு போனார். இது இஸ்லாத்தில் நான் சாவகாசமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். இன்னொன்று சொல்லுகிறார், என் காதில் கொசு பாடுகிறது, நான் என்ன செய்விடா. நம் எல்லோருக்கும் இது ஏற்படும். கொசு கடிப்பதை விட அது காதில் கத்துவதுதான் மிகப்பெரிய இம்சையாக இருக்கும். சில மனிதர்கள் அப்படித்தான், கொசுக்களை போலத்தான். அவர்களை பற்றி சொல்லுகிற போது மிக நேசிப்பாக சொல்கிறார். இன்னொரு அற்புதமான கவிதை, சுவர்கோழி பாடுகிறது சோளக்காட்டு பொம்மையின் வயிற்று. சோளக்காட்டு பொம்மை என்பது பயமுறுத்துவதற்காக இருக்கிறது. பெரிய பெரிய பறவைகளை எல்லாம் பயமுறுத்துகிறது. ஆனால் ஒரு சின்ன சுவர்கோழி சிறிதும் பயப்படாமல் அதன் வயிற்றிலிருந்து பாடுகிறது. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், செத்து போயிருக்கிற உயிரில்லாத ஒரு சோளக்காட்டு பொம்மையில் உயிரோடு இருக்கிற ஒரு இசை உண்டாகிறது. ஒரு சுவர்கோழியா உயிரற்ற ஒன்றிலிருந்து உயிர் ஒன்று உண்டாகிறது. இது உண்டு. கலீல் கிப்ரானுடைய கவிதை உண்டு. சோளக்காட்டு பொம்மையை பார்த்து ஒருவன் கேட்கிறான், நீ இப்படி எப்போதுமே வெயிலிலும் மழையிலும் நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு வேதனையே இல்லையா? இப்படி எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையிலும் இம்சைப்படுகிறாயே, உனக்கு வேதனை இல்லையா? சோளக்காட்டு பொம்மை சொல்கிறது, ஆமாம், வெயிலிலும் மழையிலும் நான் இம்சைப்படுகிறேன். ஆனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, என்னை பார்த்து பயப்படுகிறார்களே. அதற்கு அவன் சொல்லுகிறான், வெறும் தக்கைகளால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறவர்கள் தான் அடுத்தவர்கள் பயப்படுவதற்காக மகிழ்வார்கள் என்று சொல்றார். தக்கையால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு அற்புதமான கவிதை அவர் எழுதியிருக்கிறார். பெட்டிக்குள் வந்த பிறகு எல்லாம் சமம், சதுரங்க காய்கள். ராணி ராஜா எல்லாம் ஆட்டத்தின் போதுதான். பெட்டிக்குள்ளே வந்து விட்டால் எல்லா காய்களும் ஒன்றுதானே. மனிதனும் பெட்டிக்குள் போகிற வரைதானே, போன பிறகு அவரும் அந்த சதுரங்க காய்களை போலத்தானே என்று எழுதினார். இன்னொரு அற்புதமான கவிதை, பிறக்கும் போதும் குளியல், இறந்த போதும் குளியல், எவ்வளவு முட்டாள்தனம் என்று எழுதினார். வாழ்க்கையை அவர் விமர்சித்து எழுதிய ஒரு கவிதை. பாஷா ஒரு கவிதை எழுதினார், வசந்தம் கழிகிறது, பறவைகள் அழுகின்றன, கண்ணீர், பறவைகள் அழுகின்றன, கண்ணீர் மீன்களின் விழிகளில் என்று எழுதினார். வசந்தம் போகிற போது பறவைகளுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பழங்கள் கிடைக்காது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று. அதே நேரத்தில் மீன்களும் வருந்தும் என்று எழுதினார். தமிழிலே சிறந்த ஐக்கூக்கள் பலவற்றை பல கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று இரண்டை மட்டும் நான் எனக்கு பிடித்த கவிதைகளை சொல்ல விரும்புகிறேன். தொட்டி மீன் கடலில் நீந்தியது தொட்டியளவு என்று தமிழ் நண்பன் எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன கதை உண்டு. ஒருவன் தன்னுடைய கண்ணாடி ஜாடியில் இருந்த மீனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை கொண்டு போய் ஜாடியோடு ஆற்றிலே எறிந்தான். அதில் இருந்த மீன்கள் அந்த ஜாடியிலேயே நீந்தி கொண்டிருந்தன. பல நேரங்களில் நாமும் ஜாடிக்குள் நீந்துகிற மீன்கள் தான். இந்த உலகம் பறந்து விரிந்தாலும் நமக்குள் பாதுகாப்பு உணர்வு என்பது ஜாடிக்குள் போகிற போதுதான். இந்த பரந்த உலகத்தை நம்மால் நேசிக்க முடிவதில்லை. கடல் போல அது விரிந்திருந்தாலும் என்கிற கருத்தை அது குறிப்பிடுகிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை, பனித்துளி இல்லாத பூவின் இதழ்களில் வீழ்ந்ததன் கண்ணீர் என்பது. பனித்துளி இல்லை, அதை என்னுடைய கண்ணீரால் நான் சரி செய்து விட்டேன் என்று எழுதுகிறார். இன்னொரு கவிதை, மிக நேர்த்தியான கவிதை, சந்தை மேட்டில் சங்கீதம், காய்கறி விற்பவனின் குரல். நீங்கள் பார்க்கலாம், இப்போதெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அந்த இசையே இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் எல்லாம் சிறு வயதில் இருக்கிற போது காய்கறி விற்பவர்கள், பழங்கள் விற்பவர்கள் எல்லாம் கூவிக்கொண்டு போவதே ஒரு சங்கீதத்தை போல இருக்கும். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டிலே இருக்கிற போது திடீரென ஒரு குரல் கேட்டது, பிலாசபி என்று. பிலாசபியே விற்க ஆரம்பித்து விட்டார்களா என்று போய் பார்த்தால் அது ஈயம் பூசுகிறது. ஈயம் பூசுகிறது என்னுடைய கால். இப்படி வித்தியாசமாக அவர்கள் கூவுகிற போது அது நமக்கு, எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், ஒரு பெண்மணி
விளக்குமாறை விற்று கொண்டு போனால் நீங்கள் விளக்கமாறே இங்கே வா என்று கூப்பிடலாம். ஏனென்றால் அது ஆகு பெயர். நீங்கள் அவள் வெறுமனே போகிறவள் கூப்பிட்டால் அதிலேயே சாத்துவாள் என்று சொல்றார். தமிழுடைய பல ஹைக்கூக்கள் சிந்திக்கும்படியாக இருக்கின்றன. தேடி சென்ற போது கள்ளி புதரில் குட்டிகளுக்கு பாலூட்டும் தாய். எதற்கு கள்ளி புதரை தேடி செல்ல வேண்டும்? தன்னுடைய பெண் குழந்தையை கொள்வதற்காக கள்ளிப்பாலை தேடி செல்கிறாள் அவள். ஆனால் அங்கு ஒரு நாய், தெரு நாய், ஆசையாக தன் குட்டிகளுக்கு பாலூட்டுகிறது. பாருங்கள், எந்த உயிரும் பிரித்து பார்ப்பதில்லை, தன்னுடைய வாரிசுகளை காப்பாற்ற முயற்சி செய்கின்றன, மனிதனை தவிர என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்ட கவிதை அது. இன்னொன்று, கைம்பெண்ணின் கூந்தல் அடிக்கடி நடுங்குகிறது. விடுகிற அச்சதை பூ. அச்சதை எப்போதுமே இந்த மணமேடையில் இருப்பவர்களை பார்த்து எரிந்தால் முன்வரிசையில் இருப்பவர்களுக்கு தான் விடும். அவர்களுடைய திருமணத்தில் விடாத அச்சதைகள் எல்லாம் மற்றவர்கள் திருமணத்தில் விடுவதுதான் இந்த அச்சதையை தெளிக்கிற ஒரு செய்தி. இன்னொரு ஒரு நல்ல கவிதை, மிகவும் நான் நேசித்தது. அசுத்தம் சோறு போடுகிறது துப்புரவு தொழிலாளி. அசுத்தம் சோறு போடவில்லை, சுத்தம் தான் சோறு போடுகிறது. ஏனென்றால் அசுத்தம் அவர்கள் செய்யவில்லை, நாம் செய்கிறோம். அவர்கள் சுத்தம் செய்வதால் அவர்களுக்கு சோறு கிடைக்கிறது. அசுத்தம் வேறு, அழுக்கு வேறு. அழுக்கு தானாக சேர்வது, அசுத்தம் நாமாக செய்வது. நம் உடலில் அழுக்கு சேர்கிறது என்றால் இன்றிலிருந்து நாளை காலை வரை அழுக்கு சேரும். அழுக்கு இயல்பானது, இயற்கையானது. ஆனால் அசுத்தம் நாமாக செய்து கொள்கிறோம். காகித விமானம் வேலியை தாண்டியது, கவிதையை தாண்டியது. ஒரு காலத்தில் ஒரு பிடித்த பெண் என்றால் காகித விமானத்தை எறிவதுதான் நம்முடைய வழக்கம். அது யாரிடம் பட்டதோ அவர்களுக்கு யார் எறிந்தார்கள் என்று தெரிந்தால் சில நேரங்களில் அது கவிதையாக மலரும், சில நேரங்களில் அது வசமாக ஆகும். சூழலை பொறுத்தது. எல்லா காதலுமே வேலியை தாண்ட வேண்டும். அப்போதுதான் சாதி மத பாகுபாடுகள் ஒழியும். எனவே வேலியை தாண்டுகிறது காகித விமானம். கவிதை தாங்கி. எந்த கவிதை? காதல் என்கின்ற கவிதையை தாங்கி. காதலை விட அழகான கவிதை இருக்க முடியுமா? காரணம் இல்லாமல் ஒருவரை நேசிக்கின்ற மனத்தை விட அழகானது இருக்க முடியுமா என்பதுதான் அந்த கவிதை. ஹைக்கூ கவிதைகள் என்ன செய்கிறது ஒரு மனிதனிடம்? அது மிகவும் முக்கியம். ஒரு ஹைக்கூ கவிதை நாம் கவனிக்க தவறிய தருணத்தை பதிவு செய்து நம் முன்னால் காட்டுகிறது. நாமும் தானே இதை பார்த்தோம், ஆனால் ஏன் இதை கவனிக்காமல் போனோம்? நாம் பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. கேட்பது வேறு, கவனிப்பது வேறு. அதை பதிவு செய்து நம்முடைய மனக்கண் முன்னால் வைக்கிறது. சாதாரண தருணங்களில் இருக்கிற அசாதாரண தருணத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம்மை சுற்றி நிறைய கவனிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. அது இயற்கையை கொண்டாட செய்கிறது. ஹைக்கூவை எழுதுகிற மனிதர்கள் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா செடிகளையும், தாவரங்களையும், மலர்களையும், பறவைகளையும், விலங்குகளையும் நேசிக்க தொடங்க வேண்டும். அவர்கள் நேசிக்காவிட்டால் அவர்கள் மூளையிலிருந்து எழுதுகிறார்கள், இதயத்திலிருந்து எழுதவில்லை. அவர்கள் உணர்விலிருந்து எழுதுகிறார்கள், உணர்ச்சியிலிருந்து எழுதவில்லை என்று பொருள். ஹைக்கூ கவிதையை நாம் படிக்கின்ற போது வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் அதை நாம் ரசிக்க தொடங்குவோம். இந்த இயற்கையின் நுட்பங்களை காண தொடங்குவோம். அதனால் தான் சொல்கிறார்கள் இயற்கை கொண்டாட வேண்டும். ஹைக்கூ கவிதை நம்முடைய விழிப்புணர்வை அதிகமாக்குகிறது. அது சிந்தனையை ஆழமாக்குகிறது. நம்முடைய சிந்தனைகளை படிப்படியாக தியானமாக்குகிறது. அதனால்தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார், நாடுகள் பல பயணித்தேன், உலகமெல்லாம் கால் பதித்தேன், மலைகளை கண்டேன், அலைகளை கண்டேன், ஆனால் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நெற்கதிரில் பூத்திருக்கும் பனித்துளிகளை காண தவறினேன். நம் முன்னால் இருக்கிற அழகுகளை பார்ப்பதற்கு ஹைக்கூ நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஹைக்கூ முற்றத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம்
ஹைக்கூ முற்றத்தின் மூலம் கவித்துவத்தை பெறுவோம். ஒரு குடிசை எரிந்து கொண்டிருக்கிற போது அமர்ந்து கவிதை எழுதுவதை விட ஒரு குவளை தண்ணீரோடு ஓடுவதுதான் கவித்துவம். அதை செய்ய ஹைக்கூ நம்மை தூண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு அழகு இருக்கிறது என்பதை அது உணர்த்தும். அல்லியின் மலர்கள் மட்டுமல்ல, கள்ளியின் மலர்களும் அழகாகத்தான் இருக்கின்றன என்பதை இந்த ஹைக்கூ முற்றம் உங்களுக்கு கற்றுத்தரும். வாழ்க்கையில் எதுவும் முழுமை பெற்றால் தான் அழகு அல்ல, மலர்தான் அழகு அல்ல, மொட்டும் அழகு, பிறையும் அழகு, தவளை, பட்டாம்பூச்சி போன்ற அனைத்திலும் அழகு இருக்கிறது என்பதை நமக்கு ஹைக்கூ முற்றம் கற்றுத்தரும். முரண்கள் இருக்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் நிகழ்கின்றன என்பதை சொல்லும். அதனால்தான் சவம் ஊர்வலம் நடக்கிறது, புத்தாண்டின் தொடக்கம் என்று ஒரு கவிதை. பட்டாம்பூச்சி அமர்ந்திருக்கிறது மணியின் மீது என்று, ஒலிக்கிற மணியின் மீது அமைதியாக அமர்ந்திருக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி. முரண்களுக்கு இடையே வாழ்க்கை இருக்கிறது என்பதை கற்றுத்தருகிறது. நொடிக்கு நொடி வாழ்வதுதான் ஜென். ஜென் எப்போதுமே சொல்கிறது, இந்த நொடியில் வாழ், இந்த நொடிதான் உண்மையான நொடி. அதைத்தான் ஹைக்கூ நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதுகிற போது நீங்கள் அந்த நொடியில் வாழ்கிறீர்கள். நீங்கள் படிப்படியாக அதை அதிகரித்துக் கொண்டே போகிற போது, ஹைக்கூவை படித்துக் கொண்டே போகிற போது, ஹைக்கூ முற்றத்தில் விவாதித்துக் கொண்டே போகிற போது, நொடிக்கு நொடி வாழ்கிற போது உங்களுடைய தியானம் அதிகரிக்கிறது. ரோஷி பிலிப் கப்லிவ் என்பவர் 3 Pillars of Zen என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் சொன்னார், அமெரிக்க, அவர் பல நாடுகளில் நான் பயணித்தேன், இறுதியாக ஜப்பான் தான் என்னை கவர்ந்தது. அவருடைய முன்னேற்றத்தை நான் பார்த்து வியந்து ஜப்பானுக்கு சென்ற போது அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ஜென் பௌத்தம் தான் என்று குறிப்பிட்டார். நொடிக்கு நொடி வாழ்கிறவர்கள் ஒவ்வொன்றையும் மேன்மையாக செய்வார்கள். அதனால் நொடிக்கு நொடி வாழ கற்றுத் தருகிறது. அனைத்திலும் மேன்மை இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறது. நம்மை மென்மையாக்குகிறது. வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுத் தருகிறது. எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறது. மௌனத்தையும் அடர்த்தியாக்குகிறது. நம்முடைய மௌனம் உண்மையான மௌனம் என்றால் அது சொற்கள் இல்லாத மௌனம் அல்ல, எண்ணம் இல்லாத மௌனம். அதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. நாம் எல்லோரும் மௌனமாக இப்ப இருக்கிறோம், ஆனால் நம் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. மனமும் பேசாமல் இருப்பதுதான் மௌனம். அதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. நம்மிடம் கனிவையும் பரிவையும் அது ஏற்படுத்துகிறது. அதுதான் ஹைக்கூ முற்றத்துடைய நோக்கம். வருகிற போது ஒரு ஹைக்கூவை யோசித்தேன். மனம் வலிக்கிறது. குப்பை தொட்டியில் போடுகிற போது காலில் மிதிப்பட்ட மலர்களை நன்றி வணக்கம். இந்த கணத்திலிருந்து இப்படியே இறங்கி போய்விடலாம் போல இருக்கிறது. இது உரை என்று சொன்னால் உரையே ஒத்துக்கொள்ளாது. இது ஒரு உரை சித்திரம். ஹைக்கூவை காட்சி சித்திரம் போல் ஒரு 45 மணித்துளிகள் நம்மிடையே வரைந்து காட்டி போயிருக்கிறார். சாரோட பேசும்போது உரைக்கு அவரது காதுகளையும் கண்களை அவரது உடலுக்கும் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப வியப்பன, இவ்வளவு நல்ல உடல்மொழி உள்ளவரை ஏன் நிறைய திரைய குணங்கள் விட்டு வைத்திருக்காரு என்று தெரியவில்லை. சார் நடிக்க மாட்டார்னு தெரியும். அந்த உடல்மொழி இருக்குல்ல, எவ்வளவு வசீகரமானது. அவர் சொல்கிற ஒவ்வொரு சொற்களும், அவர் சொன்னதுல பாதி பேர் நமக்கு திரும்ப சொன்னாலும் கூட தப்பா தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் நினைவு குறிப்பில் இருந்து அவர் வருகிற வினாடியில் பேசிவிட்டு போன தம்பி ரகுநாத் பேர் வரை உச்சரிக்க முடியும் என்றால் அதுதான் சாரோட ஞாபக சக்தி. எங்களோட அலுவலக நிகழ்ச்சி ஒன்று ஜமா